ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பிள்ளையார்பட்டி கோயிலை சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துல தான் குன்றக்குடி இருக்குது. பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அவ்வளோதான் குன்றக்குடி இருக்குது. சரி, குன்றக்குடி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். குன்றக்குடி கோயிலுக்கு போகிற பாதையில் கொஞ்சம் முன்னாடி இந்த தெப்பக்குளம் தெரிஞ்சது. சரி, பார்க்குறதுக்கு அழகா இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் உள்ள மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள தள்ளி வரணும். வந்துட்டு அங்கே வண்டியை நிப்பாட்டி சரி இதை போய் பார்த்துட்டு வரலாம் அந்த குளத்தை அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம். ரொம்ப அழகா இருந்தது அந்த தெப்பக்குளம். கோயிலுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் வீட்டில இருந்து தேங்காய், எலுமிச்சம்பழம், விபூதி, குங்குமம், பத்தி, சூடம் எல்லாமே கொண்டு வந்திருந்தேன். சரி, மாலை மட்டும் வாங்கிக்கலாம், மாலையும் வாழைப்பழமும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பக்கத்திலே உள்ள கடையில கேட்டோம். மாலை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதை பார்த்து வாங்கினோம். மாலை ரேட்டும் பரவாயில்லாம தான் இருந்தது. இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம இங்கே இவங்ககிட்ட நம்ம எல்லாமே வாங்கினோன்னா ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அதனால நம்ம எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா எது நமக்கு தேவையோ அது மட்டும் நம்ம இங்கே வாங்கிக்கிட்டோம்னா நம்ம காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால இங்கே நாங்கள் மாலை, வாழைப்பழம் 2 தான் வாங்கினோம். வாங்கிட்டு அதில் கொஞ்சம் பக்கத்தில் தான் கோயில். சரி, அப்படியே கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க காசு கொடுத்துட்டு கோயிலுக்கு நடந்து போய்கிட்டு நடக்கிறோம். குன்றக்குடி கோயில்லையுமே நல்லா 2 பக்கமும் பக்கத்துல நல்ல கடைகள் நிறைய இருந்தது. அதனால வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். என் பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களானதுனால வேற எதுவுமே கேட்கல. கடையில இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்கன்னு. சின்ன பசங்களா இருந்தா முதல்லலாம் நிறைய கேட்பாங்க, கடையை பார்த்தாலே ஏதாவது வேணும்னு கேட்பாங்க. இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால 2 பேருமே எதுவுமே கேட்கல. அதனால பார்த்துட்டு இதுதான் குன்றக்குடி கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுற இடம். எம்மகன் படம் இருக்குல்ல, அந்த படம்லாம் இங்கதான் எடுத்திருப்பாங்க பக்கத்துல குன்றக்குடியில. நல்லா இருந்துச்சு. கோயில் கோபுரம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுற இடம் இது. இது உள்ள போய் மலை மேலே ஏறி கொஞ்சம் தூரம், மலையில சின்ன மலை தான் இது, பழனி மாதிரி பெரிய மலைலாம் கிடையாது, சின்ன மலை தான். அதனால ஏறுறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. அதனால இங்கேயே செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ள போனோம். கோயிலுக்குள்ள மலை ஏறுற இடத்துல கீழே யானை இருந்துச்சு. சரி, யானைக்கிட்ட காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவோம் அப்படின்ட்டு என் பசங்கிட்ட காசு கொடுத்து ஆசீர்வாதம் போய் வாங்குங்க அப்படின்னு சொன்னா 2 பேரும் பக்கத்துல போயிட்டு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப பயப்பட்டாங்க. போய் காசு கொடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பக்கத்துல போய் நின்றுட்டு அம்மா பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க 2 பேருமே. சரி, யானை பார்த்தாலே அவங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்குது. 2 பேர் இப்ப பாருங்க, பக்கத்துல போயிட்டு திரும்ப வந்துருவாங்க. பக்கத்துல போய் நின்னாங்க. நின்றுட்டு இல்ல நாங்க எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு 2 பேருமே வந்துட்டாங்க. பெரிய யானையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சரி, அதனால சின்ன பசங்களை என்ன பண்றது. அப்ப ஒரு வழியா காசை கொடுத்துட்டு பக்கத்துல யானை கட்டி போடுற இடம் இருந்துச்சு, அந்த இடத்தையும் போய் பார்த்தோம். யானைக்கு காயின் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு காசு தான் கொடுக்கணும், காயின் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த யானை பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்களாம், காசு கொடுக்காதீங்க, காயின் கொடுக்காதீங்க, ரூபா நோட்டா இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். யானை பக்கத்துலயே இந்த பக்கம் யானை கட்டி போடுற இடம் இருந்துச்சு. அதுல யானையோட பேரு எழுதிருந்துச்சு. யானை பேரு சுப்புலட்சுமி அப்படின்னு எழுதி இருந்துச்சு. யானைக்கு அப்படியே சைடுல அந்த இடத்த பார்த்தோம். நல்ல பெரிய இடமா இருந்துச்சு. யானையோட பேரு சுப்புலட்சுமி இதுல போட்டிருந்துச்சு.
இது உள்ளதான் யானை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஏற்கனவே உள்ள ஒரு யானை நிக்குது, ஆனா அது தெளிவா எடுக்கல. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.